தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பெரும் மாற்றம். சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அறிவிப்பு. ஒன்றிய அரசிடமிருந்து மாநில உரிமைகளை மீட்கும் நேரம் வந்துவிட்டது. கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல்பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். சுதந்திர தினத்தை ஒட்டி 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. பேராசிரியர் காதர் மொஹிதீனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருது. பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு கல்பனா சாவ்லா விருது. சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் ரவி தேநீர் விருந்து. அதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பு. ஆளுநர் ரவி வழங்கிய தேநீர் விருந்தை புறக்கணித்தார் முதலமைச்சர். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் பங்கேற்கவில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பட்டியலில் முதல் 3 இடங்களில் பாஜக ஆளும் மாநிலங்களே உள்ளன. தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சாட்டிய ஆளுநர் ரவிக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசன் உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. அதிமுகவில் விசுவாசமாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வர முடியும். ஆரணியில் நடைபெற்ற சுற்றுப்பயண கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. எடப்பாடி பழனிசாமியின் வருகையால் மூடப்பட்ட வந்தவாசி பழைய பேருந்து நிலையம். பேருந்து கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி. பிரச்சனைகளை திசை திருப்பி பன்னீர்செல்வம் அனுதாபம் தேடுவதாக ஆர்.பி. உதயகுமார் காட்டும். எடப்பாடி பழனிசாமி தலைமை பண்பு இல்லாதவர் என்ற விமர்சனத்திற்கு பதிலடி. என்னைக்கும் அவர் அண்ணன் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவர் இது போன்ற அனுதாபத்தை தேடுவதற்காகவும் இந்த திசை திருப்புகிற வேலையெல்லாம் இனியும் அவர் முயற்சி செய்தால் அவருக்கு இனிமேலும் தோல்விதான் கிடைக்கும். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி மாஸ்டர்ஸ் பிரிவில் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமர் சாம்பியன். சேலஞ்சர்ஸ் பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரணேஷ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல்.
முதலமைச்சர் அறிவித்த 6 சிறப்பு திட்டங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் நேரில் நன்றி. பெரம்பூர், கொத்தவால் சாவடி உள்ளிட்ட பகுதிகளிலும் நன்றி தெரிவித்து பேரணி. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க முயற்சிப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. முந்தைய அதிமுக ஆட்சியில் 11 மண்டலங்களில் தனியார் மையம் கொண்டுவரப்பட்டதை சுட்டிக்காட்டி பேட்டி. தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமா இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சி. 60 அடி உயர வழுக்கு மரத்தில் போட்டி போட்டுக் கொண்டு ஏற முயன்ற இளைஞர்கள். கேரள நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று முதல் பெண் தலைவரானார் ஸ்வேதா மேனன். நிர்வாகிகளாக நடிகை குக்கு பரமேஸ்வரன் உள்ளிட்ட பெண்கள் தேர்வு. അങ്ങനെ ഒന്നുമില്ല. സത്യം പറഞ്ഞാൽ നിങ്ങളെല്ലാവരും ഈ പെണ്ണ് ആണ് എന്നൊക്കെ പറയുമ്പോഴാണ് ഈ പെണ്ണ് പറഞ്ഞത്. ബട്ട് ഐ എം വെരി ഹാപ്പി. അപ്പോൾ ഒഫീഷ്യലി ഞാൻ അമ്മേൻ്റെ അമ്മയാണ്. தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆந்திராவிலும் இன்று முதல் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தொடங்கி வைத்தார். அட்டாரி வாகா எல்லையில் நடைபெற்ற கொடியிறக்க நிகழ்ச்சி. இந்திய ராணுவ வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு. ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி வரும் 19ஆம் தேதி அறிவிப்பு. சூரியகுமார் தலைமையிலான அணியில் ஸ்ரேயாஸ் ஐயர், ஜெய்ஸ்வால் ஆகியோருக்கு ஓய்வளிக்க திட்டம். தமிழில் முதல் நாளில் அதிக வசூலை குவித்து ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் சாதனை. உலக அளவில் 151 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தகவல். தீபாவளி நாளன்று ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கான சீர்திருத்தம் செய்யப்படும். 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் இளைஞர்களுக்கான மிகப்பெரிய வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவையொட்டி தலைநகர் டெல்லியில் காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி பின்னர் செங்கோட்டையில் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். இதையடுத்து செங்கோட்டையில் 12வது முறையாக பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றினார். அப்போது ஹெலிகாப்டரில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன. நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி தீபாவளி நாளில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டு வந்து அத்தியாவசிய பொருட்களின் வரிகள் குறைக்கப்படும் என்றார். 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டு திட்டத்தின் மூலம் 3.5 கோடி இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள் என்றும் அவர் அறிவித்தார்.
इस दिवाली में आपकी डबल दिवाली का काम मैं करने वाला हूं। इस दिवाली में आपको एक बहुत बड़ा तोहफा देशवासियों को मिलने वाला है। पिछले 8 साल से हमने जीएसटी का बहुत बड़ा रिफॉर्म किया, पूरे देश में टैक्स के बर्डन को कम किया, टैक्स की व्यवस्थाओं को सरल किया। தொடர்ந்து பேசிய மோடி 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் எரிபொருள் உற்பத்தி 10 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார். தற்சார்பு என்பதே இந்தியாவின் புதிய முழக்கம் என்று அறிவித்த பிரதமர் மோடி டாலரையும் பவுண்டையும் நம்பியிருப்பது தற்சார்பு அல்ல என்று தெளிவுபடுத்தினார். உள்ளூர் பொருள்களுக்கே முன்னுரிமை என்று இந்தியர்கள் முன்னெடுத்தால் நாட்டின் வளர்ச்சி வேகமெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய இளைஞர்கள் இந்தியர்களுக்கு என்று சொந்தமாக சமூக ஊடகங்களை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய மக்கள் ஏன் வெளிநாட்டு சமூக ஊடகங்களை நம்பியிருக்க வேண்டும் என்று பிரதமர் கேள்வி எழுப்பினார். இந்தியாவுக்கு என்று தனியாக விண்வெளியில் ஆராய்ச்சி மையத்தை அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கியுள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்தார். பாகிஸ்தானை கடுமையாக எச்சரித்த பிரதமர் மோடி அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா அஞ்சாது என்றார். சிந்து நதிநீரை முழுமையாக பயன்படுத்தும் உரிமை இந்திய விவசாயிகளுக்கே உண்டு என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஒன்றிய அரசிடமிருந்து அதிகாரம் நிதி பகிர்வில் மாநில அரசின் பங்கினை மீட்கும் நேரம் வந்துவிட்டதாக சுதந்திர தின விழா உரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று தேசிய கொடி ஏற்றி வைத்தார். தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு கணேஷ்குமார், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 4ஆம் அணி, கோவை புதூர். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஆர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 6ஆம் அணி, மதுரை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். தனது சுதந்திர தின உரையில் 9 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அதில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்ப ஓய்வூதியத்தை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாகவும் அறிவித்தார். அதேபோல 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சார்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கு ஆயுட்கால மாதாந்திர தொகை 15,000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். தமிழ்நாட்டைச் சார்ந்த முன்னாள் படைவீரர் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் 33,000 சதுர அடி பரப்பளவில் உள்கட்டமைப்புடன் கூடிய முன்னாள் படைவீரர்கள் தங்கும் விடுதி 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும்போது திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு பெற நவீன தொழில்நுட்பங்களில் 10,000 மாணவர்களுக்கு 15 கோடி ரூபாய் செலவில் இணைய வழியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதியை பெற எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைமையில் இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல என்று விமர்சித்தார். ஒன்றிய அரசு சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றை கலைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல்பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தேசிய அளவில் 37 விழுக்காடு பெற்று நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக தெரிவித்த முதலமைச்சர், ஜவுளி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த காலணி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு
38 விழுக்காடாகும் என்று கூறிய முதலமைச்சர், கடந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடாக அதிகரித்து மாபெரும் உச்சத்தை தொட்டிருப்பதாக தெரிவித்தார். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் ரவி வழங்கிய தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. அதே நேரத்தில் அதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விருந்தில் பங்கேற்றன. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் RN ரவி, அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்தளித்தார். தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாக கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்தார். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் தேநீர் விருந்தை புறக்கணித்த சூழலில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விருந்தில் பங்கேற்றன. அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை, எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், பாண்டியன் ஆகியோர் பங்கேற்றனர். பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேமுதிக சார்பில் விஜயபிரபாகரன் தேநீர் விருந்தில் பங்கேற்றார். பாமக அன்புமணி தரப்பில் எம்எல்ஏக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேசன் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் தலைவர் GK வாசன் பங்கேற்றார். தமிழ்நாடு அரசு தரப்பில் தலைமை செயலாளர் முருகானந்தம், DGP சங்கர் ஜிவால் மற்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் ஆகியோரும் ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்றனர். தங்களுக்கு காலை உணவு உள்ளிட்ட 6 புதிய நலத்திட்டங்களை அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை தூய்மை பணியாளர்களின் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கின்றனர். சமீபத்தில் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களின் தூய்மை பணி தனியாருக்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பாக தூய்மை பணியாளர்கள் 13 நாட்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களுக்கு 6 நலத்திட்டங்களை அறிவித்தார். இந்த நிலையில் பல்வேறு தூய்மை பணியாளர் சங்கங்களின் நிர்வாகிகள் சென்னையில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். எங்களுக்கு ஒரு குறையில்லாத நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொன்னேன். நேற்று அறிவித்த திட்டங்கள்லாம் மகிழ்ச்சியானார், ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பணியாரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டார். அவங்களும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னோம். ஏதாவது கோரிக்கைகள் இருக்கானோ எங்களோட கோரிக்கைகளை சொன்னோம், எல்லாமே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு சார். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சார்கிட்ட பேசி முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கோம். நான் கார்ப்பரேஷன் லேபர் யூனியன் தலைவர், சென்னை மாநகர இணைப்பு AITC. கிட்டத்தட்ட நம்ம AITC யூனியனுக்கு 1948 இன்றைய வரை சென்னை மாநகராட்சியில் இந்த ஃபைட் பண்ண ஒரே பழம்பெரும் யூனியன்னா எங்கள் யூனியன் தான். இந்த யூனியனில் இன்றைக்கி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஏற்கனவே மேயராக இருக்கும் போதும் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி நிரந்தரம், தொகுப்பூதியம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போவும் இன்றைக்கி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறோம். நேற்று தமிழக முதல்வர் அறிவித்த 6 திட்டங்களுக்கு நன்றி இருக்கோம். இந்த சுதந்திரத்தினர் நாங்கள் கேட்டது அதை நான் சொன்ன உணவு திட்டத்தெல்லாம் கேட்காதது தான் அவராக கொடுத்தது தான். இந்த திட்டங்களை மீண்டும் ஒரு சில கோரிக்கை வச்சுருந்தோம். சில மாதங்களில் கொடுக்க போடணும்னாரு. இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் தூய்மை பணியாளர்கள் மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் அவற்றையும் பரிசீலித்து நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தூய்மை பணியாளர்களுக்கு 6 புதிய திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து 400க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பேரணி சென்றனர். பெரம்பூர் சந்திரயோகி சமாதி சாலையில் 6வது மண்டலத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் சுமார் 300 பேர் முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி நன்றி சொல்வோம் என்ற முழக்கங்களுடன் பேரணி சென்றனர். இதேபோல் சென்னை கொத்தவால் சாவடியில் 200க்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து பேரணி சென்றனர். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் உணவு பரிமாறினர். சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர், அப்துல் கலாம் உள்ளிட்ட விருதுகளை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆவடிக்கு சிறந்த மாநகராட்சிக்கான விருதை வழங்கினார்.
தமிழ்நாடு அரசின் தகைசால் விருதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொஹிதீனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். அவருக்கு 10 லட்சம் ரூபாய் விருது தொகைக்கான காசோலை, பாராட்டுச் சான்றிதழையும் முதலமைச்சர் வழங்கினார். 5வதாக இந்த எளியவனை தேர்ந்தெடுத்து இப்பொழுது தகைசால் தமிழர் என்ற இந்த விருதை எனக்கு வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க. இது எனக்கு கொடுத்த பெருமை என்றோ எனக்கு அளித்த பெருமை என்றோ நான் நினைக்கவில்லை. இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதை காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசனுக்கு முதலமைச்சர் வழங்கினார். லட்சுமி பிரியா, ஆனந்த், அண்ணாதுரை, கந்தசாமி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகளுக்கு நல்லாளுமை விருதுகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி ஆட்சியர் அழகு மீனா, குமரியில் கண்ணாடி பாலம் அமைத்த செல்வராஜ் உள்ளிட்ட 11 பேருக்கு நல்லாளுமைகள் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ் மொழி உலகளாவிய மேம்பாட்டுக்காக தமிழ் இணைய கல்விக் கழக இணை இயக்குநர் கோமகனுக்கு முதலமைச்சர் விருது வழங்கினார். காவல்துறை டிஎஸ்பி பிரசன்னகுமார், வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன், நாங்குநேரி வட்டார வளர்ச்சி அலுவலர் யமுனாவுக்கு நல்லாளுமை விருது வழங்கப்பட்டது. இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தருணம். நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அரசு பள்ளியில் படித்து ஃபர்தராக எம்டெக், பிஹெச்டிலாம் ஐஐடி கரக்பூர், அது முத ஐஐடி இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணது ஐஐடி கரக்பூர். அங்கே படித்து அதுலேயும் ஐஐடியில் எம்டெக்கில் ஐ வாஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வின்னர். இந்த தருணத்தில் எனக்கு இந்த அவார்டு வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு துணிச்சல் மற்றும் வீரச் செயலுக்கான கல்பனா சாவ்லா அவார்டு வந்து எனக்கு வழங்கியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த அவார்டை கொடுத்ததுக்கு. மாநில இளைஞர் விருது சேலம் தா மாரியப்பனுக்கு வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சேவை புரிந்தமைக்காக மருத்துவர் குமரவேல் சண்முக சுந்தரத்திற்கு சிறந்த மருத்துவருக்கான விருது வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எக்காம்பல் மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு மையத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விருது வழங்கினார். அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய பெல் பிரிண்டர்ஸ் நிறுவனத்திற்கு விருது வழங்கப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் திருக்கரங்களால் நல் ஆளுமை விருது வழங்கப்பட்டதற்கு எங்களது மூவரின் சார்பாகவும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்ற விருதுகள் பெறும் பட்சத்தில் நாங்கள் மீண்டும் பல்வேறு முயற்சிகளையும் பல்வேறு அரசு நலத்திட்டங்களையும் மக்களிடையே கொண்டு சேர்ப்போம் என்பதில் உறுதி கூறுகிறோம். ஆவடிக்கு சிறந்த மாநகராட்சி விருது வழங்கப்பட்டது. நாமக்கல் மாநகராட்சி 2வது இடம் பிடித்தது. ராஜபாளையத்திற்கு சிறந்த நகராட்சிக்கான விருது கிடைத்தது. ராமேஸ்வரம் நகராட்சிக்கு 2வது இடத்திற்கான விருதும், பெரம்பலூர் நகராட்சிக்கு 3வது இடத்துக்கான விருதும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூருக்கு சிறந்த பேரூராட்சிக்கான விருது கிடைத்தது. 2வது இடத்தை திருச்சி காட்டுப்புதூரும் 3வது இடத்தை திண்டுக்கல் நத்தம் பேரூராட்சியும் பிடித்தன. சென்னையின் 6வது மண்டலமான திருவிக நகருக்கு விருது கிடைத்தது. முதலமைச்சரின் சிறப்பு விருது கலை வளர்மணி ராஜ்குமாருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 60ஆக அதிகரித்துள்ளது. வெள்ள பாதிப்பில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் மற்றும் மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பால் ரஜோரி, கங்கன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நீர்நிலைகளில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் வீடுகள், கடைகள் உள்ளிட்ட பல கட்டிடங்கள் அடித்து செல்லப்பட்டன. குறிப்பாக கிஷ்த்வார் மாவட்டத்தில் இருந்து 98 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மச்சேல் மாதா மலை கோவிலுக்கு செல்ல சோசிட்டி என்ற கிராமத்தில் குவிந்திருந்த ஏராளமான பக்தர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். பாதிக்கப்பட்ட பகுதியில் ராணுவம், பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்டோர் மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பக்தர்கள் என கூறப்படும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இடிபாடுகளில் சிக்கியிருந்த 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் காணாமல் போனவர்களை மீட்கும் பணிகளும் தொடர்ந்து வருகிறது. ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன.
இந்நிலையில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லாவிடம் தொலைபேசி மூலமாக பேசிய பிரதமர் மோடி தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார்.